இந்த மாரி வெப்சைட்ஸ் வந்து மொத்தமா கண்டுபிடிச்சு அ முடக்குறது வந்து பாசிபிள் இல்ல அப்டின்னாலும் தினம் தினம் ஒண்ணு ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இல்ல அப்டின்னாலும் எந்த அளவுக்கு மேம் இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க இப்போ? ரெஸ்ட்ரிக்ஷன் யாருமே குடுக்க முடியாதுங்க. நம்ம தான் செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் ம். நம்மளுக்குள்ள. ஒரு மொபைல் யூஸ் பண்றோம், பிடிக்கிறோம்னா நம்மளோட தேவை என்ன? நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? கண்டிப்பா நம்ம ரெகுலராவே நெறைய ஆப் யூஸ் பண்ணுவோம். ம். நெறைய வெப்சைட் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நம்மளோட தேவைக்காக ஒவ்வொரு இது நம்ம யூஸ் பண்றோம். ஒரு சோசியல் மீடியா ஆப் ஆகட்டும், எது வேணாலும் நம்ம யூஸ் பண்றோம்னா, என்னோட பர்ப்பஸ் என்ன? இப்ப நான் ஒரு Instagram யூஸ் பண்றேன். Facebook யூஸ் பண்றேன், இல்ல Twitter எது யூஸ் பண்ணாலுமே, அதில நான் யூஸ் பண்றது எதுக்காகன்னா, ம். என்னோட விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காகவும், நான் என்ன பண்றேங்கிற விஷயங்கள என்ன ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும், இல்லைன்னா ஒரு மக்கள் மத்தியில ஒரு இப்படியெல்லாம் இருக்கு, இந்த மாரி சர்வீஸ் இருக்குங்கிறது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும், இந்த மாரியெல்லாம் நடக்குதுன்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும், அதுதான் என்னோட பர்ப்பஸ். ம். ம். ஸோ, அத விட்டுட்டு, அத தாண்டி நீ வேற ஒரு இதுல அந்த அந்த சோசியல் மீடியா மூலியமோ, இல்லைன்னா இந்த மாரி ஆப் மூலியமோ வந்து நம்ம ஒரு 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 ரிலேஷன்ஷிப் வளர்த்திக்கிறது, அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி பழகுறது, அதில வர விஷயங்கள நம்புறது, இந்த மாரியெல்லாம் மாட்டிக்கிறது நம்மளோட தப்பு தானே! ஸோ, ம். நம்ம கிட்ட தான் கீ இருக்கு. ஸோ, நம்ம தான் அத கண்ட்ரோலா எந்த இதுக்கு ஓப்பன் பண்ணணுமோ, அது அதுக்கு ஓப்பன் பண்ணணும். அது அப்படி கண்ட்ரோல் இல்லாம நம்ம வந்து இந்த கீ வச்சு நம்ம எது வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், அப்படிங்கிற மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இப்படி ஏதோ ஒரு இதில நம்மளே போய் மாட்டிப்போம்.